உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். பாலின சமத்துவம் இல்லையேல் மானுட சமத்துவம் இல்லை என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் உலக மகளிர் தின சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் இந்த கருத்தரங்கில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், பாலின சமத்துவம் இல்லையேல் மானுட சமத்துவம் இல்லை என்றும் பெண்களை வலிமைப்படுத்தாமல் எந்த மாற்றத்தையும் செயல்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பொதுவாக எப்படி அறியப்படுகிறார் என்றால், தலித் மக்களின் தலைவர், சாதி ஒழிக்க போராடியவர் என்கிற பரிமாணத்தின் அடிப்படையில் தான் அவர் பெரும்பாலும் அறியப்படுகிறார். ஆனால் அடிப்படையிலே அவர் சமத்துவத்திற்கான ஒரு போராளி. அவருடைய இலக்கு என்பது மானுட சமத்துவம். சமத்துவம் என்று வருகிற போது அதிலே முதன்மையானதாக இருப்பது அல்லது முன் நிபந்தனையாக இருப்பது பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. பாலின சமத்துவம் இல்லையேல் மானுட சமத்துவம் இல்லை. அதனால்தான் பாலின சமத்துவம் குறித்து அவர் ஆழமாக சிந்தித்து பெண்களை எம்பவர் செய்ய வேண்டும், எம்பவர் ஆஃப் விமன் என்பதிலே அவர் கூடுதல் கவனம் செலுத்தினார். அதற்காக அவர் உருவாக்கிய ஒரு சட்ட மசோதா தான் தி கோட் ஆஃப் இந்து பில் என்பது. அது திட்டமிட்டு சனாதன சக்திகளால் முறியடிக்கப்பட்டது. அதை விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்தார்கள். அன்றைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மீது வெளிப்படையாக புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தினார். அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த போது மிக முக்கியமான 3 காரணங்களை சொன்னார். ஒன்று, ஓபிசி மக்களின் நலன்களுக்காக ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அதை இந்த அரசு பொருட்படுத்தவில்லை. SC/ST மக்களுக்கு சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்டத்திலேயே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓபிசி சமூக பிரிவினரில் விளிம்பு நிலை சமூகத்தினரின் நிலை கவலைக்குரியதாக இருக்கிறது. ஆகவே அதை ஆய்வதற்கு, அவர்களின் மேம்பாட்டுக்கென செயல் திட்டங்களை வரையறுப்பதற்கு ஒரு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. அதனை அன்றைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையிலான அரசு பொருட்படுத்தவில்லை என்பது முக்கியமான குற்றச்சாட்டு. அடுத்து, நான் கொண்டு வந்த கோட் ஆஃப் இந்து பில் என்கிற சட்ட மசோதாவை விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ளவில்லை, திட்டமிட்டே தவிர்க்கிறார்கள். அந்த சட்ட மசோதா தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதைப் போல பாலின சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுதான். இந்து சமூகத்தில் நிலவுகிற பாகுபாடுகள், குறிப்பாக பெண்களுக்கு எதிராக தொடர்கிற
வன்கொடுமைகள் ஆகியவற்றிலிருந்து பெண்களை மீட்கவும் பாகுபாடுகளை முற்றாக களைந்தெறியவும் இது ஒரு வழிமுறையாக இருக்கும், வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி இந்து மதத்திற்குள்ளாக சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு உரிய ஒரு சட்ட மசோதா. சடங்குகளில் ஒவ்வொரு சாதிக்கும் வெவ்வேறு சடங்குகள் உள்ளன. ஒவ்வொரு சமூகத்திலும் பெண்கள் சொத்துரிமையற்றவர்களாக இருக்கிறார்கள், கருத்துரிமையற்றவர்களாக இருக்கிறார்கள், குழந்தைகளை தத்தெடுக்கும் உரிமையற்றவர்களாக இருக்கிறார்கள், விதவை மறுமணம் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பல உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகிற நிலையில் இந்து சமூகத்திற்குள்ளே, இந்து சமூக கட்டமைப்பிற்குள்ளே நிலவுகிற பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை களைந்தெறிவதற்கு ஏதுவான ஒரு சட்ட மசோதா தான் தி கோட் ஆஃப் ஹிந்து பில். இதனை விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ள விடாமல் பலரும் அன்றைக்கு தடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண்களை திரட்டி அம்பேத்கருக்கு எதிராக போராட வைத்தார்கள். ஒரு முறைக்கு 2 முறை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் துண்டுச்சீட்டிலே எழுதி இன்றைக்காவது இந்த சட்ட மசோதாவை விவாதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தியும் கூட பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதை வாங்கி தன்னுடைய கோட் பாக்கெட்டிலே வைத்து கொண்டார். அதை அவர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்ற விமர்சனம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அம்பேத்கர் அவர் மீது அப்படி ஒரு விமர்சனத்தை வைத்தார். இரண்டாவது காரணம் இது. மூன்றாவது காரணம், பிளானிங் கமிஷன் என்கிற திட்டக்குழுவில் பொருளாதாரத்தை பற்றிய எந்த ஞானமும் இல்லாதவர்கள் எல்லாம் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற, அந்த தளத்தில் அதிகமாக ஆர்வம் காட்டி உழைத்து கொண்டிருக்கிற என்னை அதிலே உறுப்பினராக நியமிப்பதில் இந்த அரசுக்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு தயக்கம் இருக்கிறது. பிளானிங் கமிஷனில் என்னை சேர்க்க வேண்டும் என்று நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன், அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த பதவியில் நீடிக்க நான் விரும்பவில்லை என்று அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த இந்து சட்ட மசோதா பிற்காலத்தில் வெவ்வேறு வடிவங்களில் ஒவ்வொன்றாக சட்டமாக வந்தது என்பது வரலாறு. ஆனால் அன்றைக்கு அவர் வடிவமைத்த, டிராஃப்ட் செய்த அந்த மசோதா ஏற்கப்படவில்லை. எம்பவரிங் ஆஃப் விமன் என்பதில் இருந்துதான் சமூக புரட்சிக்கான தொடக்கமே அமைந்துள்ளது. பெண்களை வலிமைப்படுத்தாமல், பெண்களை மேம்படுத்தாமல், பெண்களை அரசியல்படுத்தாமல், பெண்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக ஆக்குவதற்குரிய செயல் திட்டம் இல்லாமல் எந்த மாற்றத்தையும் இங்கே ஏற்படுத்த முடியாது. இந்த புரிதல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்தது, தந்தை பெரியார் அவர்களுக்கு இருந்தது. அதை உள்வாங்கிக் கொண்டதனால் விடுதலை சிறுத்தைகள் அதிலே கூடுதல் கவனத்தை நாம் செலுத்துகிறோம். ஒரு மாற்றம் எப்போது நிகழும் என்றால், அகநிலையிலும் புறநிலையிலும் சமகாலத்தில் மாற்றத்திற்கான கூறுகள் வலுப்பெற வேண்டும். புறநிலை கூறுகள் மட்டும் ஒரு மாற்றத்திற்கு அடிப்படையாக இருந்துவிட வாய்ப்பில்லை. பரிணாம வளர்ச்சியில் அகநிலை கூறுகள், புறநிலை கூறுகள், இன்டர்னல் எக்ஸ்டர்னல், வெளியிலிருந்து ஒரு தாக்கம், அது உள்ளுக்குள்ளேயே வளர்கிற இயல்பாக அமைந்திருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் பவர், அது அந்த கூறுகள் வலுப்பெற வேண்டும். மாற்றத்திற்கான கூறுகள் வலுப்பெற வேண்டும். சமூக மாற்றத்தில் பாலின சமத்துவம் முதன்மையானது. அந்த மாற்றம் நிகழ வேண்டுமானால்
பெண்களுக்கு உள்ளேயே, பெண்கள் என்கிற இந்த அகநிலைக்குள்ளேயே இந்த மாற்றத்திற்கான கூறுகள் வலுப்பெற வேண்டும். பெண் சமூகத்திற்கு வெளியிலிருந்து எவ்வளவுதான் ஆண்கள் செயல்பட்டாலும் அல்லது போராடினாலும் அது புறநிலை கூறு. பெண்கள் தங்களுக்கு தாங்களே தங்களுடைய பொட்டன்ஷியல் பவர் என்கிற அந்த ஃபேக்டர்ஸ், அந்த கூறுகளை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு, செழுமைப்படுத்திக் கொள்வதற்கான சூழல் அமைய வேண்டும், கனிய வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. சாதி ஒழிப்பு நிகழ வேண்டுமானால் தலித்துகள் எம்பவர் ஆக வேண்டும். தலித் அல்லாதவர்கள் எவ்வளவுதான் போராடினாலும் கூட தங்களுடைய விடுதலை முக்கியமானது என்று உணர்கிறவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற அளவுக்கான வலிமையை பெற வேண்டும். இந்த பொட்டன்ஷியல் பவர் என்பது ரொம்ப முக்கியமானது. அதுதான் அகநிலை கூறு என்று நான் சொல்ல வருகிறேன். எழுந்து ஓட முடியாத சக்தி உள்ளவனை நீ எவ்வளவுதான் ஓடு ஓடு என்று மோட்டிவேட் செய்தாலும் ஓட முடியாது. அவன் ஓடுவதற்கான பொட்டன்ஷியல் பவர் அவனுக்கு இருக்கணும். அப்போ தான் மோட்டிவேஷன் யூஸ் ஆகும். மோட்டிவேஷன் என்பது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஓட முடியும் என்கிற சக்தி இருக்கிறதே அதுதான் இன்டர்னல் ஃபேக்டர். அப்போ போராடுவதற்கான வலிமையை இந்த பாலின சமத்துவத்திற்கான களத்தில் போராடுவதற்கான வலிமையை பெண்கள் பெற வேண்டும். பெண்கள் பெற வேண்டுமானால் பெண்கள் எம்பவர் ஆக வேண்டும். அதுதான், அதனால தான் எம்பவர் என்று சொல்லுகிறோம். இந்த அகநிலை கூறு வலிமை பெறுவதற்கான ஒரு வழிமுறை எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். எப்படி எம்பவர் ஆக முடியும்? எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஒரு முக்கியமான ஃபேக்டர். வெறும் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் என்பது மட்டுமே எம்பவர்மெண்ட்டுக்கு பயன்படாது. அவர்கள் பொலிட்டிசைஸ் ஆக வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான. பொலிட்டிசைசிங் த விமன். பொலிட்டிசைசிங் த விமன். ஏன் பொலிட்டிசைஸ் ஆக வேண்டும்? அப்போ தான் ஒரு விஷன் கிடைக்கும். விஷன் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. விஷன் இல்லைன்னா டார்கெட் இருக்காது. டார்கெட் இல்லைன்னாக்கா ஆக்டிவிசம் இருக்காது. டார்கெட் இல்லாத யாருக்கும் ஆக்டிவிசம் இருக்காது. விஷன் இல்லாத யாருக்கும் டார்கெட் இருக்காது. விஷன் இல்லைன்னா டார்கெட் இருக்காது. டார்கெட் இல்லைன்னா ஆக்டிவிசம் இருக்காது. இதுவெல்லாம் இருக்கணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட இயல்பாக ஒரு பொட்டன்ஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் அறிவு இருக்குது. அறிவுங்கிறது வந்து வெளியிலிருந்து வாங்குறதில்ல, உள்ளுக்குள்ளே இருக்கிறத வலிமைப்படுத்துவது. அதுதான் அறிவுங்கிறது. வெளியிலிருந்து மூளைகளை வந்து இறங்குறதில்லை. அது வந்து இம்பைப்ட், நமக்குள்ளே டிஃபெக்டாக இருக்குது. அந்த பிரெயினுக்கு அந்த பவர் இருக்குது. அதை வாங்க அதை வந்து நம்ம வந்து அனுமதிக்கணும். அது உள்வாங்குவதற்கு அனுமதிக்கணும். பிளாங்காக இருக்கணும். மைண்டு பிளாங்காக இருந்தால் தான் ரிசெப்டிவிட்டி இருக்கும். எல்லாம் எனக்கு தெரியும்னு பிளாக் பண்ணிட்டாக்க ரிசெப்டிவிட்டி இருக்காது. ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான சூழல் இருந்தால் அவர்கள் ஞானிகள். அவ்வளவுதான். தம்பி வைங்க, அப்படியே இருக்கு. ஆகவே இந்த எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக பொலிட்டிசைசிங் த பீப்புள், குறிப்பாக பொலிட்டிசைசிங் த விமன். இப்போ அவங்க எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணுறது? பொலிட்டிசைஸ் பண்ணுறதுங்கிறது கட்சிக்குள்ளே சேர்ந்து பொறுப்பு வாங்குறதல்ல. இந்த மாதிரியான டிஸ்கஷன் தான். இந்த மாதிரியான டிஸ்கஷன் தான். இந்த மாதிரியான செமினார்ஸ். நீங்கள் கட்சிக்குள்ளே சேர்ந்தவொடனே புரோட்டோக்காலை பார்த்துக்க ஆரம்பிச்சு. உனக்கு எனக்கு எந்த இடம், நான் வந்து ஃப்ரண்ட் லைனில் உட்கார்றதா பேக் சீட்டில் உட்கார்றதாங்கிறது தான் பிரச்சனை வரும். அதில் வந்து உடனே நீங்கள் புரோட்டோக்காலுக்குள்ளே போய் சிக்கிக்குவீங்க. ஹயரார்கியல் செட்டப்புக்குள்ளே போய் சிக்கிக்குவோம். எனக்கு மாநில பொறுப்பு தான் வேணும், எனக்கு மாவட்ட பொறுப்பு தேவையில்லை. ஆண்கள் 10 பேர் முன்னால் உட்காந்தா நானும் வந்து அந்த இடத்துல உட்காரணும் 11வது ஆளா. இது வந்து என்னென்னா பொலிட்டிசைஸ் ஆகாமலே வரக்கூடிய ஒரு காம்படிஷனாக போயிடும். இந்த பொலிட்டிசைஸ் ஆவதுங்கிறதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. ரெண்டுக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. இப்போ நம்ம வந்து வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாய்ப்பு தடுக்கப்பட்டு இருப்பதனால் அதை உடைக்கணுன்றோம், பிரேக் பண்ணுறோன்றோம். பெண்களை வந்து அரசியலுக்குள்ளே இடம்பெறதில்லை. இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாவட்ட செயலாளர் ஆக முடியாது. ஏன்னா ஆண்கள் அதிகமாக இருக்கிறாங்க, பெண்கள்
இல்லை. பெண்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, வெளியில் போனால் அசிங்கமாக பேசுகிறாங்க, கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க, கேவலமாக குடும்ப பெண்களை கேவலமாக பேசுகிறாங்க, ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஏதாவது கேட்டாக்க உடனே அபியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ஈல்டு ஆகலைன்னா மிக மோசமாக விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்னு. இது ஏன் நிகழ்கிறது? 50 ஆண்கள் இருக்கிற இடத்துல 50 பெண்கள் இருந்தால் இது நிகழாது. 50 ஆண்கள் இருக்கிற இடத்தில் ஒரு பெண் இருந்தால், 2 பெண் இருந்தால், 3 பெண் இருந்தால் இது நிகழும். இப்போ பெண்கள் எங்கிருந்து வருவாங்க? வாடகைக்காக கொண்டு வர முடியும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் வரணும். வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, என்னுடைய மகள் அப்படின்னு பெண்கள் நாம் வீட்டில் அரசியல் பேசணும். நான் என்ன பண்ணுறேங்கிறது குடும்பத்தில் பேசணும். நான் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய தாய்க்கும் தெரியணும், என்னுடைய பிள்ளைகளுக்கும் தெரியணும், என்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் தெரியணும். நான் ஏன் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் குடும்பத்துக்குள்ளே பேசணும். குடும்பத்திலிருந்து தான் எல்லா அமைப்புகளும் வந்து பரிணாமம் பெறுகிறது. குடும்பம் தான் சொசைட்டியில் பேசிக் யூனிட், அதுதான் பிரைமரி யூனிட், அதுதான் வந்து ப்ரீகேஜிக்கு முன்னால் இருக்கிற கிளாஸ் ரூமே. அதுதான் ஃபேமிலி, குடும்பம் தான் ப்ரீகேஜிக்கு முன்னால் இருக்கிற ஒரு வகுப்பறை. அது இப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து நாம் இந்த உரையாடல்களை தொடங்க வேண்டும். இந்த பொலிட்டிசைசிங்கிறது பப்ளிக் மீட்டிங் வந்து தான் இல்லை, வீட்டுக்குள்ளேயே அடுப்படியிலேயே வீட்டுக்குள்ளேயே பேசுகிறது தான் பொலிட்டிசைசிங். குடும்பத்துக்குள்ளேயே பேசுவது தான் பொலிட்டிசைசிங். பொலிட்டிசைசிங் த பீப்புளுங்கிறது நான் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியணும். நான் எந்த வியூவில் ஒரு இஷ்யூவை பார்க்குறேன் அப்படிங்கிறது என்னை கூட பின்பற்றக்கூடிய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது தெரியணும். இப்போ சாதி ஒழிப்பு பேசுகிறவங்க அவங்க குடும்பத்தையும் விட்டுடுறாங்க, அவங்க தெருவையும் விட்டுறாங்க, அவங்க ஊரையும் விட்டுறாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்போ வரும்போது தான் தோழர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், தலித்து விடுதலைன்னா தலித்துக்கிட்ட போய் பேசக்கூடாது, தலித் அல்லாதவரை பொலிட்டிசைஸ் பண்ணணும். பெண் விடுதலைன்னா பெண்கள்கிட்ட பேசக்கூடாது, ஆண்கள்கிட்ட பேசணும். இந்த கூட்டத்தில் அதிகமாக ஆண்கள் தான் வந்து உட்காரணும். இந்த கூட்டத்தில் அதிகமாக ஆண்கள் தான் வந்து உட்காரணும். ஆனால் பெண்கள் வந்து பொலிட்டிசைஸ் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த பொட்டன்ஷியல் பவர் பெண்களுக்கு இருக்குது, அதை வந்து ஷைன் பண்ணணும், என்ரிச் பண்ணணும், அதை என்ரிச் பண்ணணும், அதை என்ஹான்ஸ் பண்ணணும். அந்த 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 பவர், அது அந்த சக்தி வந்து மேலும் வலிமைப்படுத்த வேண்டும், பெருக்க வேண்டும், செழுமைப்படுத்த வேண்டும். அது இயல்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2-3 தலைமுறையிலே வந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய பரீட்சையில் அதிகமாக பெண்கள் தானே தேர்ச்சி அடைகிறார்கள், டாப்பில் வர்றாங்க. ரொம்ப இந்த சில 10 ஆண்டுகளில் நாம் கண்ணுக்கு முன்னால் பார்க்குற இந்த 50 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை பெண்களால், இவ்வளவு பெரிய சாதனையை பெண்களால் படைக்க முடியுதுன்னா நீண்ட காலமாக பெண்களுக்கு கல்வி கொடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அது மறுக்கப்பட்டிருக்கு. ஆகவே வாய்ப்பு மறுக்கப்படுகிற போது அந்த வாய்ப்பை உருவாக்குவதற்காக நாம் வடிவமைத்து கொண்ட செயல் திட்டங்களில் ஒன்று தான் சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறது தான் வந்து இந்த பிரேக்கிங் பாயிண்ட். இந்த சமூகம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பழமைவாத சமூகத்தில், இந்த சோஷியல் ஆர்டரில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற பேராயுதம் தான் சமூக நீதி என்பது. சமூக நீதி என்பது, சமூக நீதியின் வாயிலாகத்தான் சமத்துவத்தை அடைய முடியும். இது ஒரு வயா மீடியா தான் சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறது. டார்கெட்டுங்கிறது ஈக்குவாலிட்டி. இப்போ ஈக்குவாலிட்டினா நம்ம என்ன பேசுகிறேன்னு சொன்னால், வர்ணாசிரம தர்மத்தின்படி சூத்திரர்கள் அல்லது பஞ்சமர்கள் அவங்களெல்லாம் ஒன்றா இன்க்ளூசிவாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது உள்ளபடியே அதிகமாக பேசப்பட வேண்டியது, ஃபோக்கஸ்டாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்பது தான். ஈக்குவாலிட்டிங்கிறது மொத்தமாக போயிட்டா எஸ்சியும் பிசியும் ஒன்றுங்கிறது இல்லை. பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து சூத்திரர்கள் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லை. பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து ஓபிசி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லை. அதுவெல்லாம் முக்கியமான கூறுகள் தான். ஆனால் எல்லா நிலையிலும் நீங்கள் மிக கூர்மையாக ஆய்வு செய்து பார்த்தால் அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக, முன் நிபந்தனையாக வந்து நிற்பது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான்.
பாலின சமத்துவம் தான். பாலின சமத்துவத்தை நாம் பெரிதாக விவாதிப்பதே இல்லை, பேசுவதே இல்லை, அதை ஃபோக்கஸ்டாக நாம் வைத்து வேலை செய்வதில்லை. இப்போ பாலின சமத்துவம் என்று வருகிற போது உடனே நமக்கு என்ன வருது? ஆணாதிக்கம், ஆணாதிக்க எதிர்ப்பு அப்படின்னு. இப்போ ஆணாதிக்கம் அப்படின்னா ஆண்களை எதிர்ப்பது, கணவனை எதிர்ப்பது அல்லது மாமனாரை எதிர்ப்பது என்று புரிந்து கொள்கிறோம். அது நபர்களை எதிர்ப்பதல்ல. ஆணாதிக்கம் என்பதே ஒரு கருத்தியல், ஒரு ஐடியாலஜி. அந்த ஆணாதிக்கம் எங்கிருந்து வருகிறது? உலகம் முழுவதும் பெண்கள் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பெண்கள் இந்த டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாட்டுக்கு ஆளாகிறார்கள். இது பொதுவானது, காமன் ஃபினாமினா. இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இந்து சமூகத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. டிஸ்கிரிமினேஷன் எகென்ஸ்ட் விமென் என்பது ஒரு காமன் ஃபினாமினா இந்த ஹியூமன் சொசைட்டி. மனித குலத்தில் இது ஒரு காமன் ஃபினாமினாவாக இருக்குது. ஆனால் வடிவம் மாறுகிறது. அந்தந்த தேசத்தின் ஒரு வரலாற்று பாரம்பரியத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஒவ்வொரு சமூகம் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மாதிரி பரிணாமம் அடைகிறது. இந்தியாவுக்குள்ளே இருப்பதைப் போல பிற நாடுகளில் இருப்பதில்லை. இந்தியாவில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு ஐடியாலஜி என்பது அந்த தேசத்தை வழிநடத்துகிறது, அல்லது ஒரு சமூகத்தை வழிநடத்துகிறது, அல்லது ஒரு மதத்தை வழிநடத்துகிறது. அந்த ஐடியாலஜி என்பது உலகம் முழுவதும் எப்படி இன்ஸ்டிடியூஷன் ஆகிருக்குன்னா ரிலீஜனாக ஆகிருக்குது. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் ரிலீஜனாக தான் இருக்குது. ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டராக இருக்குது. ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அரசாங்கத்தோட இணைந்ததாக இருக்கிறது. அரசும் மதமும் இரட்டை குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் மதத்தால் அரசும் அரசால் மதமும் இது ரெண்டு இணைபிரியாத சக்திகளாக இருக்கின்றன. இப்போ ரிலீஜன் என்பது வெறும் ரிச்சுவல்ஸோடு தொடர்புடையது அல்ல. ரிலீஜன் என்பது ஐடியாலஜியோடு தொடர்புடையது. அதுக்கு பின்னால் ஒரு கோட்பாடு இருக்கிறது. இப்போ உலகம் முழுவதும் மதங்கள் என்ன கோட்பாட்டை மையமாக கொண்டிருக்கிறது என்றால் மாந்தநேயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, சகோதரத்துவத்தை வழிமுறையாக கொண்டிருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமாக ஹியூமனிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. எல்லா மதங்கள்லையும் அன்பு செய், அதுதான். ஏன் அன்பு செய்யணும்னா அதுதான் மாந்தநேயம். அன்பு செய், ஏன் அதுதான் சகோதரத்துவம். எந்த டிஸ்கிரிமினேஷனும் கூடாது. சகோதரத்துவம் இருக்கிற இடத்துல டிஸ்கிரிமினேஷன் இருக்காது. சகோதரத்துவம் எப்படி வரும்? லவ் அண்ட் அஃபெக்ஷனில் வரும். லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்படி வரும்? இந்த பேரியர் இல்லாமல் இருந்தால் வரும். ரிலீஜியஸ் பேரியர்ஸ் இல்லாமல் இருந்தால் வரும். இப்போ ரிலீஜன் அடிப்படையில் அந்த கோட்பாடு என்பது ஃப்ரெட்டர்னிட்டி அடிப்படையாக கொண்டிருக்கிறது, சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, சமத்துவத்தை இலக்காக கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பரப்புவதற்காக உருவான இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ரிலீஜனாக இருக்கிறது. அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபி என்பது வேறு, அதை பரப்புகிற இன்ஸ்டிடியூஷன் என்பது வேறு. ஹிந்து ஐடியாலஜி என்பது வேறு, அதை பரப்புகிற சைவம் அல்லது வைணவம் அல்லது சாக்தம் அல்லது சௌரம் அல்லது காணபத்தியம் இவையெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த ஐடியாலஜியோடு சேர்ந்து அவங்க திருமலை திருப்பதிக்குன்னு ஒரு கோயிலை கட்டுறாங்க, அதுக்கு ஒரு வடிவத்தை வச்சுருக்காங்க, சைவ மடத்து வச்சுருக்காங்க, மடாதிபதிகள் இருக்கிறாங்க, சங்கர மடம் இருக்குது. இதுவெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்க உருவாக்கக்கூடிய விதிமுறைகள் தான் இங்கே ரிச்சுவல்ஸாக மாறுகிறது. அந்த மதத்தினுடைய ஐடியாலஜி ரிச்சுவல்ஸ் சொல்லலை. எந்த ரிலீஜனும் எந்த மதத்தினுடைய கோட்பாடும் ரிச்சுவல்ஸை பேசுறது கிடையாது. ரிச்சுவல்ஸ் பௌத்தம்ங்கிறது ஒரு கோட்பாடு. பௌத்தத்தில் விகார கட்டணம், விகாரில் இப்படி ஒரு மதகுரு இருப்பார், அந்த மதகுரு இந்த மாதிரி போதிப்பாருன்னு அந்த கோட்பாடு சொல்லலை. அதை உருவாக்கின இன்ஸ்டிடியூஷன் தான் சொல்லுது. நீ காவி உடை உடுத்தணும், நீ மொட்டையை அடிச்சுக்கணும், நீ காலையில் 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும், நீ இது குளிச்சுட்டு இந்த வழிபாட்டு முறைகளை செய்யணும். இதெல்லாம் ரிச்சுவல்ஸ். இது அந்த அமைப்புகள் உருவாக்கி கொண்டதை தவிர கோட்பாட்டில் அது இல்லை. ரிச்சுவல்ஸ் என்பது வேறு, கோட்பாடு என்பது வேறு. மனிதர்கள் நேசிக்க வேண்டும், மனிதநேயத்தோடு இருக்க வேண்டுங்கிறது தான் கோட்பாடு. சகோதரத்துவமாக மக்களை நாம் அணுக வேண்டும் என்பதுதான் கோட்பாடு.
இஸ்லாத்திலும் சரி, கிறித்தவத்திலும் சரி, சமணத்திலும் சரி, பௌத்தத்திலும் சரி, அல்லது எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தின் கரு பொருள் அல்லது அடிப்படையான ஃபண்டமெண்டல் ஃபிலாசபி என்பது ஃப்ரெட்டர்னிட்டி தான், சகோதரத்துவம் தான். உலகத்தில் ஒரே ஒரு மதம் மட்டும்தான் சகோதரத்துவத்தை முற்றாக மறுக்கிறது. சகோதரத்துவத்தை கூடாது என்று சொல்லுகிற ஒரு தர்மம் தான் சனாதன தர்மம். சனாதன தர்மம்னா என்னன்னு கேட்குறாங்க. நாம தப்பா புரிஞ்சுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெண்மணியே நீதிபதியே சொல்லியிருக்கிறாங்க, சனாதன தர்மம் வேறு, நீங்கள் சொல்கிற ரிச்சுவல்ஸ் வேறுன்றாங்க. ஆனால் சனாதன தர்மம் அது கரெக்ட் தான், ரிச்சுவல்ஸ் வேறு, கோட்பாடு வேறு. ஆனால் இந்த சனாதன தர்மம் என்கிற அந்த கோட்பாடு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. சனாதன்கிற சொல்லுக்கு நிலையானதுன்னு பொருள், அது வேற. மாறாதது என்று பொருள், அதுவே இயங்கியலுக்கு எதிரானது அல்லது அறிவியலுக்கு முரணானது. எதுவுமே நிலையானது இல்லை, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் இயங்கியல் விதி, இதுதான் டயலெக்டிக் ரூல். அதுவே முரண்பாடானது. ஆனால் அவர்கள் சனாதன தர்மத்தில் டிஸ்கிரிமினேஷன் என்பதுதான் ஆன்மாவே. சனாதன தர்மத்தின் உயிர் மூச்சே டிஸ்கிரிமினேஷன் தான். வேற எந்த ரிலீஜன்லையும் நீங்க டிஸ்கிரிமினேஷன் என்பது பேசிக் ஃபேக்டரா இருக்காது. இதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் நீ கிறிஸ்தவத்தை விமர்சிக்கல, நீ ஏன் இஸ்லாத்தை விமர்சிக்கல, அவங்கள விமர்சிக்காம இவங்களை விமர்சிக்காம என்ன மட்டும் ஏன் விமர்சிக்கிறேன்னா, இதுக்குள்ளதான் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. கோட்பாட்டில் நான் சொல்ல வரேன், ஆர்சியில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம், அது இன்ஸ்டிடியூஷன். சிஎஸ்ஏல டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம், அது இன்ஸ்டிடியூஷன். கிறிஸ்டியானிட்டியில் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. சமூகங்களை பிளவுபடுத்தும், மதத்தின் அடிப்படையிலோ அல்லது சாதியின் அடிப்படையிலோ பிளவுபடுத்தும். எனவே நான் அடிக்கடி மேடையில் சொல்லுவேன், சனாதனத்திற்கு நேர் எதிர்கருத்து ஜனநாயகம் என்பதுதான். ஆக பாசிட்டிவாக நம்ம அப்ரோச் பண்ணணும்னா ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். சனாதன எதிர்ப்பு என்றால் என்ன? ஜனநாயகத்தை உயர்த்தி பிடித்தல். இப்போ ஜனநாயகம் என்பது என்ன? வெறும் தேர்தல் களத்திலே ஓட்டு போட்டு கூடுதல் வாக்குகளை பெறுகிறவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவது என்பது மட்டுமல்ல ஜனநாயகம் என்பது. ஜனநாயகம் என்பதிலே எல்லோருக்கும் எல்லாம், அனைவரும் வலிமை பெற, அதிகார வலிமை பெற வேண்டும். இந்த அதிகார வலிமை என்பது அனைவரும் பிரதமராக வேண்டும் என்று பொருள் அல்ல, அனைவரும் முதல்வராக வேண்டும் என்று பொருள் அல்ல, அனைவரும் அமைச்சராக வேண்டும் என்று பொருள் அல்ல. யாரையும் சார்ந்திருக்காமல் வாழ்வது என்கிற ஆளுமைதான் அதிகாரம். யாரையும் எதற்காகவும் சார்ந்திருக்காமல் இருக்கிற ஆளுமையை வளர்த்தெடுப்பது என்பதுதான், அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்பதுதான். ஒரு இண்டிவிஜுவல் யாரையுமே சார்ந்திருந்து அதற்காக அவர்களிடத்தில் அவர்கள் கெஞ்சி கிடக்கிற ஒரு நிலை இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான எம்பவர்மெண்ட். அந்த எம்பவர்மெண்ட் எப்போ வரும்னா, அவர்கள் தங்களை தகுதிப்படுத்தி கொள்வதன் மூலம்தான் வரும், யாரும் கொடுத்து வராது. அதற்கு தான் அடிப்படை தேவையாக ஒரு பேசிக் நீடு அப்படிங்கிறதுல எஜுகேஷனை முன்னிறுத்துகிறோம், எம்ப்ளாய்மெண்ட்டை முன்னிறுத்துகிறோம். எஜுகேஷனும் எம்ப்ளாய்மெண்ட்டும் பொருளாதாரத்திற்கானது என்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது அல்ல, ஒவ்வொரு தனிநபரையும் ஆளுமை உள்ளவர்களாக வலுப்படுத்துவதற்குத்தான் என்கிற புரிதலை நாம் ஏற்படுத்தினாலேயே ஜனநாயகம் தொடர்பான புரிதல் உருவாகும். ஒவ்வொருவரும், அதனால்தான் நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன், சனாதன எதிர்ப்பு என்பது ஜனநாயகத்தை பரவலாக்குவதுதான். ஜனநாயகத்தை பரவலாக்குகிற போது ஆண்களும் பெண்களும் ஒரே களத்தில் நிற்க முடியும். ஒரே களத்தில். இப்போ விடுதலை சிறுத்தைகள் நடத்திய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் குறைந்தது 10,000 பெண்களாவது பங்கேற்றிருப்பார்கள். இது ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கை. இதுவரையில் அப்படி நிகழ்ந்ததில்லை. ரொம்ப குறைச்சே நான் சொல்கிறேன், ரொம்ப குறைச்சே சொல்கிறேன். குடும்பமாக வந்தாங்க, குடும்பமாக வந்தாங்க.
பெண்களே வந்து நாங்கள் இந்த மாநாட்டுக்கு போகணும், திருவிழாவுக்கு கிளம்புங்கிற மாதிரியான உணர்வோடு வந்தார்கள். இது எப்படி நிகழ்கிறது? ஒரு தனிநபர் மீது கொண்டிருக்கிற பற்றுங்கிறது மாதிரி கிடையாது. ஏதோ திருமாவளவன் கூப்பிட்றாரு போக முடியல. இது 35 ஆண்டுகளாக நாங்கள் பேசிய அரசியல் அவர்களை அரசியல்படுத்தி இருக்கிறது. we politicize the people. அந்த சாதி நமக்கு எதிரி, இந்த சாதி நமக்கு எதிரி, இந்த கட்சி நமக்கு எதிரி, இந்த தலைவர் நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லி நம்ம திரட்டல. அம்பேத்கர் அரசியலை, பெரியார் அரசியலை தொடர்ந்து 35 ஆண்டுகளாக வீதி வீதியாக பேசியதன் விளைவாக ஏற்பட்டிருக்கிற தாக்கம்தான் அவ்வளவு பெண்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. அந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருக வேண்டும். எனவே பெண்களை அரசியல்படுத்துவதை நாம் ஒரு உறுதிமொழியாக ஏற்போம் என்பதை சொல்லி உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் என்று அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பாலின சமத்துவமே மானுட சமத்துவம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் புதுச்சேரியில் கட்டுக்கடங்கா கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய பாஜக என்ஆர் அரசுகளை கண்டித்தும் காரைக்காலில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள், மாநில துணைச் செயலாளர் பொன் செந்தமிழ் செல்வன், அரசவன், தமிழரசி, விடுதலை கனல், கலைவாணன், வல்லவன், அரசவளவன், தொகுதி நிர்வாகிகள் துரைச்செழியன், லெனின், தாமோதரன், சந்திரன், வாஞ்சூர் சுரேஷ், சோழமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்று விழா மற்றும் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. ஒன்றிய துணைச் செயலாளர் ரவிவளவன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அங்குனூர் சிவா கலந்து கொண்டு அக்கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்து புதுப்பிக்கப்பட்ட சங்க பெயர் பலகையினை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைச் செயலாளர்கள் கருப்பசாமி, தனக்கோடி, மண்டல துணைச் செயலாளர் மாறன், அரியலூர் தொகுதி செயலாளர் மருதவாணன், ஒன்றிய கவுன்சிலர் பார்த்திபன், மாவட்ட அமைப்பாளர் ராஜேந்திரன், மாவட்ட துணை அமைப்பாளர் சதீஷ்குமார், ஒன்றிய பொருளாளர் பூமிநாதன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் மணக்கால் தமிழரசன், ராமச்சந்திரன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,